கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம் சொல்கிறது, பரமண்ணுக்கு இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக என்று சொல்லி கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக பரலோக வாசஸ்தலம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் பரலோகத்துக்கு வாசலமாய் வைத்திருப்பது ஏனென்றால், அவர் பரலோகத்துக்கு ராஜாவாக இருப்பது ஏன்? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று வேதம் கூறுகிறது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கையை கண்டு பரலோகத்திருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 5:16. அப்படியானால் பரலோகத்தின் பிதாவானவர் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. பரலோகம் பரிசுத்தமாக இடமாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் அங்கே வாசம் பண்ணுவார். நம்முடைய தேவன் அசுத்தத்திற்கு தேவன் அல்ல, மாறாக அவர் பரிசுத்தத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். காரணம், நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வாசம் செய்கிறார். இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்தபொழுது அவர் சொன்னது என்னவென்றால், என் பிதா என்னோடு இருக்கிறார் என்பது. இயேசுவானவர் பரிசுத்தமான வாழ்ந்தபடியால் அவர் சொன்னார், பிதா என்னோடு இருக்கின்றார் என்பதற்காக. இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்தார். பிதாவின் சித்தம் என்ன? பரிசுத்தமாக இருப்பது பிதாவின் சித்தமாக இருக்கின்றது என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம். எப்போது பிதாவாகிய தேவன் இயேசு விட்டு விலகினார் என்று பார்க்கும்போது, இயேசுவானவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு சிலுவையில் பாடுபட்ட போது பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார். அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, அவரை நிறைவேற்றவே என்று செய்து காட்ட வந்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவான விட்டு விலகவில்லை. காரணம், அவர் பிதாவின் பிரமாணத்தை நிறைவேற்றினாரே அல்லாமல் அவைகளை அழிக்கவில்லை. இயேசுவானவர் பாவம் செய்யவில்லை. காரணம், பிதாவின் கட்டளையை செய்து நிறைவேற்றினார். பிதாவின் சித்தம் செய்கிறபடியால் பிதாவாகிய தேவன் அவரை தனியே இருக்கவில்லை, தேவனை இருக அவர் பற்றி கொண்டார். நீங்களும் நானுமாக அந்த பரிசுத்தமான தேவனை இருக பற்றி கொள்ளுவோம். இந்த பூமியிலே வாழும்போது நமக்கு ஒரு மேலான ஆசீர்வாதம், இந்த உலகம் கொடுக்காத சமாதானத்தை அந்த தேவன் உங்களுக்கு தலையிடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போதும் சோதனை வரும்போதும் அவரை உறுதியாய் நீங்கள் பற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.